ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதி அங்கே இருக்க வேலை எல்லாத்தையுமே செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ மணி அதை வீடியோ எடுப்பாங்க. எதுக்காக மாமா வீடியோ எடுக்கிறேன்னு தவிர கேட்பாங்க. இந்த வீடியோவை அந்த அறிவுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் நடக்க போகிறதுலாம் நீயே பாரு, அவர் எப்படி கூல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை அறிவுக்கு அனுப்பிட்டு கால் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படின்வாங்க. என்ன வீடியோ, அதை பற்றி நீ சொல்லு அப்படின்னாங்க. சொன்னால் சுவாரஸ்யம் போயிடும், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அறிவும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் ஆதி வேலை செய்யறதுலாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. உடனே சாரதா வந்துட்டு, என்னாச்சு அறிவு, ஏன் உன்னோட முகமே மாறி போயிடுச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அறிவும் அந்த வீடியோவை சாரதா கிட்ட காட்டுவாங்க. சாரதா அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு உடனே பாரதிக்கு கால் பண்ணுவாங்க. பாரதி ஃபோனை பார்த்துட்டு, ஐயோ இந்த அம்மா வேற கால் பண்ணுறாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியவே இல்லைன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அப்போது சாரதா பார்த்தீங்கன்னா பாரதியை பார்த்துட்டு, என்னடி பாவம் பண்ண உனக்கு, ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ணுற, எங்கே இருந்தடி நீ ஆதியோட வாழ்க்கையில் வந்த, எதுக்காக உனக்காக அவன் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கான், அவனை இந்த மாதிரி பண்ணி விட்டுருக்கான், நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்பிவிட்டேன், என் பையனோட கால் தரையில் படாத மாதிரி வளர்த்தேன், அவனே அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கான், அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா, அவன் எதுக்காக உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கான்னு தெரியவே இல்லை, ஆதிக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சுன்னா நான் இந்த மாதிரி சும்மாலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு கோவமாக பேசிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. பாரதி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் ஃபீல் பண்ணிவிட்டு ஆதியோட நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. அந்த ஓனர் தான் பார்த்தீங்கன்னா, என்ன இந்த ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கே அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப பாரதி கால் பண்ணுறதுனால, திரும்ப திரும்ப இந்த ஃபோன் வந்துட்டுருக்கு, சரி வீடியோ கால் வேறுன்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, யார் நீங்கள், ஆதி இல்லையா, நான் ஆதிக்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க. அவர் ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்கார், என்ன விஷயம் சொல்லுமா, ஃபோன் திரும்ப திரும்ப அடித்ததுனால தான் நானே அட்டன் பண்ணேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே பாரதி, இல்லை நான் ஆதி வந்து எங்கே இருக்கார், இது எந்த இடம், அவர் என்ன வேலை பண்ணிகிட்ருக்காரு தெரியணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே அந்த ஓனர் வந்துட்டு, நீ யாருமா, அவரோட பொண்டாட்டியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆமான்னு வந்து பாரதி சொல்லுவாங்க. என்னம்மா பொண்டாட்டியாக இருந்துட்டு கூட எங்கே போகிறார் வராரு உனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாரதி வந்துட்டு, இல்லை எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை, அதனால தான் அவர் எங்கே போகிறேன்னு என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரு, சரி இது எந்த இடம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவரும் வந்து இது செங்கல் சூளமா அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே பாரதி, எங்க அவருக்கு இந்த வேலையெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க, அவரை போய் நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்வாங்க. அதை கேட்டால் அந்த ஓனர் வந்துட்டு, என்னம்மா பேசுகிற, நான் அவரை வேலைக்கு கூப்பிட்டேன், அவர் தான் எனக்கு ஒரே நாளில் 10,000 ரூபாய் வேணும்னு சொன்னார், எனக்கும் ஒரு வேலைக்கு ஆன ஆளுங்களாம் தேவை இருந்தது, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் அவர் இந்த வேலைக்கு எடுத்துக்கிட்டேனே, ஒரு நாளைக்கு 5 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதியும், நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுதுங்க, ஆனால் அவருக்கு இதெல்லாம் தெரியாது, அதனால தான் நான் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், நீங்கள் எதுவுமே தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வந்து கால் பண்ணுன்ற விஷயத்த ஆதிக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம். சரிங்க சார், அவர் வேலை செய்கிறாருல, அவரை மட்டும் எனக்கு கொஞ்சம் காட்டுறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்த ஓனரும் பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் ஆதி வேலை செய்கிறத காட்டுவாங்க. அதை பார்த்த உடனே பாரதி ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்கிட்டு, சார் நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஃபோன் பண்ணுன்ற விஷயத்த நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஆதி வேலை செய்கிற அந்த இடத்துக்கு ஆட்டோவில் வந்து இறங்குவாங்க. ஆதி அங்கே தூரமாக வேலை செய்கிறத பார்த்து கையில் ஒரு ஷால் கொண்டு வந்திருப்பாங்க. அதை எடுத்து அப்படியே முகத்தை ஃபுல்லாக மறைச்சிப்பாங்க. அப்போ அந்த ஓனர் அந்த சைடு போயிட்டு, யார் மணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க. அப்போ பாரதி, இல்லைங்க இந்த பக்கமாக போயிட்டு இருந்தேன், வேலை வேணும்னு சொன்னேன், அப்போ அங்கே ஒரு கடைக்காரங்க வந்துட்டு இந்த மாதிரி இங்கே வேலை இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்க்கலான்னு வந்தேன், எனக்கு வேலை கிடைக்குமாங்கய்யா அப்படின்னாங்க. அதை கேட்டால் அந்த ஓனரும், எனக்கும் வேலைலாம் நிறைய இருக்குதுமா, எனக்கும் ஆள் இல்லாமல் பிரச்சனையாக தான் இருக்குது, சரி நீ என்ன பண்ணுற, வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு ஆதியை கூப்பிட்டு, இந்த பொண்ணு வேலைக்கு சேர்ந்துக்குதான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டால் ஆதி வந்துட்டு, அவங்கள நீங்கள் வேலைக்கு சேர்த்துக்கோங்க, ஆனால் எனக்கு 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னாங்க. நீ யாரையா இந்த மாதிரி இருக்க, சரிம்மா உனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம், நீ போய் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்வாங்க. சரி சொல்லிட்டு பாரதி அங்கே போவாங்க. ஆதி பாரதியை பார்த்துட்டு, நீங்கள் என்ன முகத்தெல்லாம் மறைச்சிட்டு வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாரதி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அலர்ஜி, அதனால தான் முகம் எல்லாத்தையும் மூடி இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அது உங்கள் பிரச்சனை, எதுக்காக நீங்கள் வேலைக்கு வந்தாங்களா நான் கேட்க மாட்டேன், சரி நீங்கள் வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி ஆதியை பார்த்து, நீங்கள் எதுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க, யாருக்காக அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஆதி வந்துட்டு, எல்லாமே என்னோட பாரதி தமிழுக்காக தான் அப்படின்னாங்க. அவங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, உங்கள் லவ் கதையை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆதியும் பார்த்தீங்கன்னா, எங்கள் லவ் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனதுங்க, எத்தனை வாட்டி வேணாலும் சொன்னாலும் போர் அடிக்காதுன்ட்டு பாரதி ஆரம்பத்தில் பார்த்தது இப்போ வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு, உங்களோட லவ் எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க, அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு உங்களை
புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே இல்லை, உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாளே அப்படின்வாங்க. அது கேட்ட ஆதி வந்துட்டு, இங்கே பாரும்மா, வேலைக்கு வந்தோமா காசை வாங்கினோமா போனோமான்னு இருக்கணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்வாங்க. அது கேட்ட பாரதி வந்து, நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு வாய் தவறி வார்த்தை வந்துடுச்சு அப்படின்வாங்க. அது கேட்ட ஆதி வந்துட்டு, என்னையும் மன்னிச்சிடுங்க, நீங்களும் பாரதியை பற்றி பேசினதும் நானும் டக்குன்னு கோவப்பட்டுட்டு, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, பாரதி எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் ஒரு குட்டி தேவதைங்க. அந்த 2 தேவதைங்களையும் நான் என் கண்ணுக்குள்ளே வச்சு நான் பார்த்துக்கணும், அவங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு எல்லாமே. அவங்க அன்புக்கு முன்னாடி நான் படுற கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னுங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு, எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்களை மாதிரி உருகி உருகி காதலிக்கிற ஒருத்தர் கிடச்சிட்டா வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லைங்க, அந்த ஒரு அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி பார்த்தீங்கன்னா பாரதி அப்படி பார்த்துட்டு, பார்த்தீங்களா பாரதியை பற்றி பேசினதுக்கப்புறம் நேரம் போனதே தெரியவே இல்லை, வாங்க நம்ம சீக்கிரமாக போயிட்டு வேலையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எல்லாத்தையும் முடிப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் நடக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.